இது என்னன்னா இன்னைக்கு நெல் நடவு வந்து இயந்திரத்து மூலயமா நடவு செய்கிறோம். என்ன ரகம்னா அப்படியே வாசனை பாசுமதி அப்படின்ற ரகம் வந்து பயிர் வைக்கிறோம். இயற்கை முறையில் இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பயிர் செஞ்சு வந்தோம் கொய்யா. அந்த கொய்யா வந்து வருஷம் பூரா நம்மக்கிட்ட காய்ப்பு இருக்கும். ஒரு நிமிஷம் இருக்கு. ஒரு வரிசை போகுதுன்னா 6 ஒரு தடவை போனால் 6 வரிசை வந்து நடவு நடும். இது நட்டது. நம்மளது சின்னதாக அப்படியே பாருங்கள், மொக்கில் இருந்து பூவு பிஞ்சி பட்டாணி சைஸில் இருந்து காய் வந்து அப்படியே எல்லா சைஸ்லையும் இருக்கும். பழமும் அப்படியே செங்காய் பழம் அப்படின்ற எல்லா சைஸ்லையும் இருக்கும். இந்த மாதிரி வருஷம் பூரா இருந்தது. ஓரத்தில் பாருங்கள், தென்னை, வாழை, கமுகு, மஞ்சள், அந்த பக்கம் மருதாணி, கிளெசரியா, வேலி ஓரம் உயிர்வேலி, மருதாணி வேலி, அப்புறம் காட்டாமணி, அப்புறம் என்னென்னலாம் இருக்குது. வெத்தலை வள்ளிலாம் வந்து ஓரத்தில் வேலியில் ஏற்றிருக்காங்க. பிரண்டை இருக்கும். அப்புறம் இன்னும் நிறையா ஓரத்தில் அந்த பக்கம்லாம் பப்பாளி, வேலிப்பயிரை, அப்புறம் அகத்திக்கீரை அப்படின்னு பல்வேறு பயிர் வச்சுருக்குறோன்னு வச்சுங்களேன். இது என்னடான்னா ஒரு 6-7 வருஷம் ஆனதுக்கப்புறம் கொய்யா வந்து வருஷம் பூரா காய்க்கிறதுக்கு போய் ஒரு வேளை அடிக்கடி வீடியோ எடுத்து போடுறதுனால என்ன தெரியல, கண்ணார் வந்து என்னன்னு எல்லாருதும் போல சீசனில் தான் காய்க்குது. அதனால் இதுக்கு செடி வந்து வயசாகி கொடுத்தோ அப்படின்றதுனால பாதியை மட்டும் ஒரு டைமை வெட்டிட்டு ஒரு போகம் நெல் நட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்ப புதுசாக கொய்யா நட்டுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இது கொஞ்சம் பாதியை காலி பண்ணோன்னு வச்சுங்களேன். இப்போ சம்பாபோகம் அப்படின்றதுனால புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இதெல்லாம் வந்து நல்ல மழை காலம். இப்போல்லாம் மார்கழி தையில் கூட பெய்யுது, பனி காலத்தில் கூட. அதனால் வந்து இதுதான் இவங்க வந்து அன்னகொண்டானில் எடுத்து வந்து நாற்றங்க இறக்கிடுவாங்க. அவர்கிட்ட டிரைவர்கிட்ட எடுத்து கொடுப்பாங்க. நாற்று எடுத்து வந்து குண்டானில் அங்கே வரப்பில் இறக்கி வச்சு அவர் தேவையான அளவுக்கு எடுத்து அதில் போட்டுக்குவார். அதுக்கப்புறம் சுற்றி வர வேண்டியது தான். இப்படி தான் ட்ரேவில் வந்து வரிசை முறையில் அரைக்கிறாரு, அடிக்கிறாரு. ஒரு வரிசைக்கு 6 ஒரு இதுலையும் அடிக்கணும்னா 6 குத்து சொல்லின்னு போகும். எப்பயும் நம்ம கொய்யாத்தோப்பில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்கும். இது ஒரு மூலிகை மாதிரியே வச்சுருக்குறோம். இது அப்படின்னு பல்வேறு மூலிகையும் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ இவங்க நட வந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொய்யாக்காய் பறிச்சிக்க சொன்னேன். நம்ம தோட்டத்துக்கு காய் கூட இனிக்கும். அற்புதமான இது. இயற்கையாக வந்து நம்ம வேளாண் துறையிலேருந்து உயிர் உரங்கள்லாம் நிறைய வாங்கின்னு வருவேன். பாக்டீரியா, அசோஸ்பைரலம், உயிரினம், சூடோமோனாஸ், அதெல்லாம் வேமு, அப்புறம் என்னது இதுக்கு அடிக்கிறதுக்கெலாம் நீம் ஆயில், அப்புறம் ஊட்டச்சத்து இதுக்குன்னு நிறைய கொடுப்பாங்க. இடையில வந்து காவாத்து பண்ணுறது அது இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க. அதனால் இயற்கை முறையில் பண்ணுறதுனால இந்த இடம் வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு ஏக்கர் மட்டும் அப்படின்றது. மீதி வந்து அந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாம் காலையிலேருந்து நட்டது. இப்போ மணி 3க்கு மேலே ஆயிடுச்சு.
காலையிலேருந்து ஒரு 3.5 ஏக்கர் நட்டுருக்காரு. இது ஏடிடி 54ன்றது. இந்த ரகம் வந்து நம்ம விதை உற்பத்தி பண்ணி அரசுக்கு நம்ம வந்து திரும்ப கொடுக்குறோம் விதையா. ஆங்கிலத்தில் வந்து சீட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, விதை வந்து உற்பத்தி பண்ணி தர்றது அப்படின்னு. இந்த மாதிரிலாம் அன்னகுண்டானில் எடுத்து வந்து இவங்க பெண்கள் வந்து இந்த இதில் கொடுத்துருவாங்க. இவருக்கு டிரைவருக்கு கொடுத்ததும் அவர் சுற்றி அப்படி நட்டுட்டு வந்துடுவார். இந்த இதில் மீறுறதெல்லாம் இந்த வரப்பு ஓரம் போட்டு போயிடுவாங்க. இதை எடுத்து நம்ம நாளைக்கு வந்து நாம் தனியாக ஒரு 2-3 பண்டுகளை வச்சு சுற்றி அப்படியே நட்டுட்டு வரணும். மிஷின்லாம் எங்கெல்லாம் போகலையோ நட முடியாத இடத்துலலாம். அதனால் நம்ம கனவு தோட்டம் மாதிரி இது. தென்னை, வாழை, அது உள்ளார நெல்லி, கொய்யா, சீத்தா, அப்புறம் என்னென்ன இருக்குது. வாழையிலே வந்து நிறைய ரகம், பேயன்லேருந்து பூவன்லேருந்து அப்புறம் நம்ம காய் வாழையிலேருந்து கட்டை வாழை வரைக்கும் அத்தனையும் வச்சுருக்குறோம். அதனால் தோட்டக்கால் பயிருக்குன்னு 1 ஏக்கர் ஒதுக்கியாச்சு. இந்த பக்கம் வந்து இது போன தடவை கத்திரி நட்டுருந்தேன், வெண்டை கத்திரி அப்படின்னு. அங்கே ஒரு பந்தல் தெரியுது பாருங்க, அது வந்து நம்ம தோட்டக்கலைத்துறை மூலயமா வந்து அமைச்சு கொடுத்தாங்க. இப்போ அதில் வந்து பீக்கன் இருக்குது. தொடர்ச்சியாக மழை பெய்யறதுனால இது கொஞ்சம் களிமண் பூமி மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிறதுனால செடி வந்து ஒரு கொடி வளமாக இல்லை. பழுத்துட்டு நல்லா தான் வந்தது, பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் சரி மீதி அடுத்த போகத்துக்கு தான் அதை பார்க்கணும். அதனால் இந்த இடத்துல வந்து இப்போ நெல் நடுறது இதெல்லாம் மீதி நாளைக்கு நடணும். இன்றைக்கி இவ்வளோ தான் நட முடிஞ்சுது. நாளைக்கு வந்து ஒரு 4 ஏக்கர் நடணும். அதுக்கு நிலத்தை தயார் பண்ணி நம்ம சொந்த வண்டியே அங்கே ஒரு உழவு இயந்திரம், ஒரு மினி டிராக்டர் வச்சுருக்குறோம் பாருங்க. அந்த மாட்டு வண்டி வந்து பரம்படிக்கிறதுக்காக வந்தது. இப்போ நம்ம நிலத்தில் அடிச்சுட்டு வேறு பக்கத்து நிலத்துக்கு போயிருக்குது பரம்படிக்க. அதனால் பரம்படிக்கிறது மட்டும் மாட்டை வச்சு அடிச்சுக்கிறோம். மற்றபடி ஏர் ஓட்டுறதெல்லாம் இதுக்கே வந்து இதில் புளிச்சக்கீரை வந்து நம்ம விதைச்சி வழக்கமாக இதுக்கு நெல்லுன்னா தக்கப்பூண்டும் மற்ற காய்கறி பயிர் மற்ற பயிர் அந்த சனப்பண்ணு சொல்லி அந்த பசுந்தாள் உரத்தை மடக்கி விழுறது வழக்கம். நம்ம இதில் வந்து தக்கப்பூண்டு கூட புளிச்சக்கீரையும் சேர்த்து விதைச்சி மடக்கி ஓட்டுறது. ரொட்டை ஓட்டுறாலே முதல்ல வந்து நம்ம கேஜுவல் மாட்டி முதல்ல ஒரு மடக்கி விட்டு 1 வாரம் தண்ணி வச்சோம்னா அப்படியே நல்லா பழுத்து போகுது. அதுக்கப்புறமா வந்து திரும்ப இன்னொரு சால் ஓட்டணும்னா அதே சேர் நல்லா உருவாகிடுது. நெல்லை பொறுத்த வரைக்கும் அதிகமான சேர் இருக்கக்கூடாது. சாக்கடை சேர் மாதிரி ஆகி தொடர்ச்சியாக தண்ணி வைக்கிறதுனால சாக்கடை சேர் மாதிரி ஆனதுக்கப்புறம் குளன்னு அவ்வளோ சீக்கிரம் பச்சை பிடிக்காது. அதனால் நெல்லை பொறுத்த வரைக்கும் திட்டமான தண்ணி தான் இருக்கணும். இது ட்ரேவோட அச்சு அப்படி பதிஞ்சிருக்குது. திரும்ப நாளைக்கு நடுற வரைக்கும் இது காயாமல் இருக்கணும், வேர் காயாமல் இருக்கணும். அதனால் தண்ணியில் நல்லா இப்படி எடுத்து போட்டுற வேண்டியது தான். வேர் காஞ்சிதுன்னா அடிக்கிற 1 மணி நேரத்தில் வேர் அது வீணாப்படும். இப்போ பொதுவாக வந்து நாற்று பிடுங்குன்னா எவ்வளோ சீக்கிரம் நடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இப்போ அந்த நிலம் நட்டுட்டு இந்த இடத்துக்கு வராரு. இதுதான் இன்ஜின், இதுதான் இதுன்னு 2 பிளாஸ்டிக் வீல், அது இரும்பு வீலாக தான் இருக்கும். மேலே வந்து மோல்டு வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. அதனால் இப்போ இதுவும் பாசுமதி, வாசனை பாசுமதி ரைஸ் அப்படி கேள்விப்படுறேங்க. அதுதான் இது இப்போ நடுறது. இது ஒரு ஏக்கரு இந்த பக்கம் நடணும். அங்கே தான் மோட்ரு கொட்டா இருக்குது. அங்கே தான் நம்ம என்னது எல்லாம் சகல சம்பத்தும் இருக்குது. நல்ல நெடிந்த மரங்கள்லாம் இருக்குது. தேக்கு, மகோகனி, மா, தென்னை அப்படின்னு அங்கே ஒரு இது இருக்குது. இது இந்த கொய்யாத்தோப்புக்கு மட்டும் இந்த கொட்டகை, மற்றபடி அங்கே தான் எல்லாம்.
அதனால் இன்று வந்து நடவுக்கு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு வள்ளுவர் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்வார். நான் வழக்கமாக எல்லாத்தையும் திருக்குறள் தான் நிறைய சொல்லுவேன். சொல்லலையேன்னு ஒரு வருத்தம் இருந்தது. முடியும் போதாவது சொல்லிட்டோம்னு வருத்தம்.